இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எறா பிரியாணி. ஓகே, இந்த எறா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஓகே, நான் ஒரு 3/4 கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லெமன் கொஞ்சம் புழிஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம இதில் இது கூட ஒரு கப் தயிர், தயிர் நம்ம போட்டாச்சு. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கான உப்பு, ஆயில் ஒரு 3 ஸ்பூன், ஹைதராபாதி பிரியாணியில் இது ஒரு ப்ராசஸ் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இதை அப்படியே வச்சுருவோம். ஓகே, நான் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அடுத்தது பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுறப்போ நம்ம பெருஞ்சீரகம், ஹாஜிரா, ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஓகே, நம்ம தண்ணி பாயில் ஆகிடுச்சு. நம்ம ஓகே, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, ஏலக்காய், ஹாஜிரா, பெருஞ்சீரகம், இந்த அரிசிக்கான உப்பு ஒரு 1.5 ஸ்பூன், புதினா கொஞ்சம் போடுவோம். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஹைதராபாதி பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கூட குழஞ்சிரும். ஒரு 75% வந்து அரிசி பாயில் ஆகிட்டால் நம்ம வடித்து வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அரிசி பாருங்கள் நல்லா ஒரு 60% பாயில் ஆகிடுச்சு. இன்னொரு 15%. ஓகே, நம்ம அந்த அரிசி வந்து 75% பாயில் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கோம். அது 3rd ப்ராசஸ். 4 ப்ராசஸாக நம்ம இந்த ஹைதராபாதி பிரியாணி முடிக்கலாம். நம்ம அடுத்தது ரைஸை போடுறோம்.
கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியனை போடுறோம். அகெயின் அரிசி போடுறோம். பாயில் பண்ணோம் இந்த அரிசியை. பாயில் பண்ண ஆனியன்ஸை போடுறோம். லைட்டாக லெமனை ஊற்றுறேன். ஃபோர்த் ப்ராசஸான தம் ப்ராசஸ். ஒரு தவா வச்சுருக்கோம். நல்லா ஹீட் ஆகணும் அது தவா. அது மேலே நம்ம இந்த ஃப்ரை பேனை வச்சுப்போம். கொஞ்சோண்டு நெய், இந்த லிட்டை நம்ம ஒரு இதை வச்சு மூடிடுவோம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 20 minutes அப்படியே விட்டுருவோம். அவ்வளோதான். ஏம்மா நம்ம தம் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 minutes வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes, அப்புறம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes. அவ்வளோதான். வியூவர்ஸ், நம்ம தம் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம ஹைதராபாதி பிரியாணி எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. ஓகே, நம்ம ஹைதராபாதி பிரியாணி பாருங்கள், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஓகே, நம்ம இதை அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றுறதுக்கு முன்னால் கொஞ்சோண்டு நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். நம்ம ஹைதராபாதி பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. பாருங்கள், நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, ஒரு 4 ஸ்டெப்பில் நீங்கள் செய்யுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எறா ஆர் சிக்கன் ஆர் மட்டன் என்ன பண்ணுங்கள், தயிர் இந்த மசாலாலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 6 hours, அதாவது இறாலெலாம் ஒரு 2 hours போதும். மற்ற மீட்டாக இருந்தால் ஒரு 6 hours 8 hours அப்படியே நல்லா ஊற விடுங்க. செகண்ட் ப்ராசஸ், நம்ம வந்து அரிசியை வந்து பாயில் பண்ணி ஒரு 75% பாயில் பண்ணி தனியாக எடுத்துடணும். தேர்ட் ப்ராசஸ், நம்ம வந்து அந்த இறாலை வந்து பாட்டில் வச்சு மேலே அந்த ரைஸை வச்சு அந்த ஆனியன் இதெல்லாம் போட்டு அது போடணும். ஃபோர்த் ப்ராசஸ், ஒரு காயில் பேப்பரோ இல்லை வாழை இலையோ வச்சு தம் ப்ராசஸ் தான் மெயின். ஃபஸ்ட் ஒரு 10 to 30 minutes இல்லை 20 minutes ஹை ஃப்ளேம் வைங்க. அப்புறம் ஒரு 10 minutes ஸ்லோ வைங்க. அப்படியே மாற்றி அதர்வைஸ் 10 to 20 ஒரு ஸ்லோ ஹீட்னு வைங்க. ரொம்ப அட்டகாசமாக வரும். அதுக்கு கடைசியாக அந்த தம்மை இறக்கிட்ட உடனே அந்த பாத்திரம் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் நான் வந்து ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.